அரசியல் அவங்களுக்கும் பின்னுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக அவங்க இப்ப ரெடி ஆகுறாங்க. அதெல்லாம் ஒத்து தானே, அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே ஒத்து தானே. கடும் கஷ்டமான நேரத்துல கை கொடுத்தாரு. அப்படி இன்ன வரைக்கும் ஒன்றும் நிறைவேற்றல. இப்போ கடைசியில் இந்த நிலைமை வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல. பெரிய பெரிய இடத்துல மட்டும் கைது செய்யறாங்க, அது மட்டும் தான் நடக்குது. வேற எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெலங்கல. இது ரணில் விக்ரமசிங்க தப்பு பண்ணாரா இல்லையான்றது வேற கதை, சரியா? ஆனா அதை விட பெரிய பெரிய இது விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களெல்லாம் வெளியில இருக்கிறாங்க தானே. நாட்டுல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்க செய்தி தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது. அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 26ஆம் தேதி வரைக்கும் வந்து விளக்குமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பா வந்து மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதான் இப்போ நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நாட்டுல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, அதை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நானும் யோசிக்கிறதுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா நமக்கு பழைய ஜனாதிபதியும் வேணும், இந்த ஜனாதிபதியும் வேணும். அதனால எங்களுக்கு அதை பத்தி சொல்லல. இதுலயும் வந்து நிறைய இப்ப முன்னாள் ஜனாதிபதி எல்லாம் இருக்காங்க இல்லையா, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேனா, அவங்க எல்லாம் வந்து இப்போ ரணில் விக்ரமசிங்கக்காக வந்து குரல் கொடுக்கறாங்க. இது பற்றி உங்க கருத்து என்ன? அதெல்லாம் ஒத்து தானே, அவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே ஒத்து தானே. அந்த ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி, அப்ப அவங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்வாங்க. அது இவருக்கு கை கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்காரு இல்லையா, இவர் ஆட்சிக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி எல்லாமே நடக்குதா இல்லையா? அதனால எனக்கு தெரியப்படல. நடக்குதா நடக்கலையா, ஒவ்வொரு பகுதியும் நடந்து வருது, ஒவ்வொரு பகுதியும் நடக்கல. சரி, ரொம்ப நன்றிமா. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சட்டப்பூர்வமா நடக்கிற விஷயம். இது அரசியல் பழிவாங்கல் ஒண்ணும் கிடையாது. இது நீதிமன்ற உத்தரவின்படி அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே. அது மட்டும் இல்லாம இவர் கைது செய்யப்பட்ட உடனே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப நாமல் ராஜபக்ஷ, ஜீவன் தொண்டமான், இது மாதிரியானவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இத பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீ அரசியல் அவங்களுக்கும் பின்னுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக அவங்க இப்ப ரெடி ஆகுறாங்க. இது இவரு நாட்டு ஜனாதிபதி, இதுதான் அரசியல் வரலாற்றிலே முதல் தடவையாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியலும் இப்படியான ஒரு ஜனாதிபதியை கைது செஞ்சது சரித்திரத்துல இல்ல. இப்ப அவரை பண்ணால இப்ப அவருக்கு பின்னுக்குள்ளவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அவங்க நாளைக்கு அவங்களும் இப்படி கைது செய்யப்பட்டு வரும்னு சொல்லி பயத்துல இருக்காங்க எல்லாம். அதுவும் இப்போ சர்வதேச ரீதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதிகளுமே வந்து இப்போ இவர் கைது செய்யப்பட்ட சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே சொல்லப்போனா ரணில் என்பவர் உலக நாடு ஒரு பேரை பெற்றவர். அவர் ஊழல் எந்த விஷயத்திலும் இதுவரைக்கும் எந்த ஒரு பேரும் எடுக்காத ஒரு ஜனாதிபதி. ஆனா சட்டப்பூர்வமா இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் டிராவல் பண்ண விஷயத்துல தான், அவர் வெளிநாட்டுக்கு மேற்கொண்ட பயணத்துல ஊழல் நடந்திருக்குங்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் எடுத்திருக்காங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் சொன்னதான் தெரியும். சட்டப்பூர்வமான வேலைகள் தானே இதெல்லாம், இன்னும் சொல்ல முடியாது. சட்டம் என்னத்தை சொல்லுதோ அது நடக்குது. சரி, 26ஆம் தேதி வரைக்கும் விளக்குமறியல்ல இருப்பார்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு பிறகு அவர் சம்பந்தப்பட்ட யாராவது கைது செய்யப்படுவாங்களா? இருக்கலாம். விசாரணை கமிட்டியில விசாரணை நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. விசாரணை முடிய சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யத்தான் பட வேணும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்காரு இல்லையா, இவர் அதாவது தேர்தலுக்கு முன்னர் நிறைய வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருந்தார். அதை அவர் நிறைவேற்றி இருந்தாரா? இன்னும் நிறைவேற்றல. உடனே நிறைவேற்ற முடியாது. காரணம் கொஞ்சம் காலம் எடுக்கும். நாடை ஒரு பாரம் எடுக்கக்குள்ள சரியான ஒரு பங்களத்தான ஒரு நிலைமையில தான் நாட்டை பாரம் எடுத்திருக்காரு. அப்ப அதெல்லாம் அந்த இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரு. ஓகே. அப்ப இன்னும் நீங்க நம்புறீங்க இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு? மஹிந்த ராஜபக்சக்கு 20 வருஷம் நாங்க டைம் கொடுத்து பார்த்தோம். அவரே பங்களத்தாக்கி தான் போயிருக்காரு. சந்திரிகாவுக்கு 10 வருஷம் நாங்க கொடுத்தோம். அவங்க ஓரளவு சரி வச்சுட்டு போனதையும் இல்லாம அடிச்சுட்டாரு உங்க கோட்டாவை. அப்ப இவருக்கும் கொஞ்சம் டைம் ஒண்ணு கொடுத்து பார்க்கணும். டைம் கொடுத்து பார்த்தா தான் சொல்லலாம். இப்ப எடுத்த கைக்கு தீர்வுக்கு வர முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டில்ல. எனக்கு 37 வயசு. ஜனாதிபதியை கைது செஞ்சதுன்னா புதுமையா இருக்கு. அது அவர் என்ன தப்பு செஞ்சாலும் தெரியாது, வீண் விரைவு செஞ்சுன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாண்டு யாருக்கும் தெரியாது. இப்போ உள்ள ஜனாதிபதி அதை ஆராய்ச்சி செஞ்சு பிடிச்சிக்கார நினைக்கிறாங்க. பிடிச்சி கைது செஞ்சுக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. இது பிள்ளையான வேலை நான் சொல்றேன். ஜனாதிபதியை கைது செய்யணும்னா பிள்ளையான வேலை. அதான் கருத்து. அதுவும் இவரை கைது செய்துட்டாங்க உடனே நிறைய அமைச்சர்கள் எல்லாமே ஒன்று வந்துட்டாங்க இவரை தேடி. அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
அவன் அமைச்சர்மாருக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. நான் பொதுமக்கள் தானே, அதுக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. இது பிறகு ஓராக்களை பிடிக்கலாம், ஒரு விஷயங்கள் வெளியாகும். அதை பத்தி நான் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஆட்சியில இருக்கும்போது, அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில இருக்கும்போது மக்களுக்கு வந்து எப்படியான ஒரு ஜனாதிபதியா அவர் இருந்தாரு? கடும் கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தாரு. இல்லை பெட்ரோல் போலின், சாப்பாடு பிரச்சனை, அப்படி இப்படி பிரச்சனையில் வந்து எல்லாரும் கைவிட்டாங்க. ஒரு நாடு வந்து ஒரு அனாதையாக இருந்தது. அவர் வந்து கை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து அப்புறம் ஜனாதிபதி தேர்தல் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஆனால் அது பிள்ளையான வேலை தான். இல்லை மக்கள் செஞ்ச துரோகமாக இருக்குது. நாட்டை பாதுகாத்து முன்னுக்கு வந்து மக்கள் செஞ்ச துரோகம் தான் அது. துரோகம் தான் ரணில் விக்ரமசிங்கே பாதிப்பான விஷயம் தான் அது. நாட்டுக்கு செஞ்ச அவன் துரோகம். நாடு கஷ்டத்து நிலையில இருக்கல அவர் முன்னின்று வந்து நாட்டை நான் பாதுகாக்க சொல்லி நிறைய வெளிநாட்டு உதவியெல்லாம் எடுத்து நாட்டை முன்னணி நிலைக்கு வந்தார். அது பிள்ளையான வேலை தான் ரணில் விக்ரமசிங்கே செஞ்ச வேலை. இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டார்னே நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னடா இவர் கைது செய்யப்பட்டாரே அப்படின்னு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சிலர் சொல்றாங்க, அதை பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியாது. இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அவர் நிறைவேற்றிட்டாரா? அப்படி இன்ன வரைக்கும் ஒன்றும் நிறைவேற்றல. ஆனா அவர் சொன்ன வாக்கு எதுவும் பொய்யானதான். அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து அவருடைய ஆட்சியில இருக்கும்போது மக்களுக்காக ஓரளவு செய்தாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? செய்தாரு, உண்மையிலேயே நல்லா செய்தாரு. 2 வருஷம் இருந்த காலம் லாமன போலின், பெட்ரோல் போலின், டீசல் போலின், மற்ற பெட்ரோல் போலின் இதெல்லாம் ஒழிச்சாரு. சரி, அவர் வந்து இப்ப 26ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் அவர் வந்து விடுதலை ஆகுவாரா இல்லையா அப்படின்றது. அதாவது இப்போ வேற நாட்டுல இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளுமே வந்து அவர் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏன்னு சொன்னா, இவர் ஒரு அரசியல்ல நல்ல திறமைசாலி, அதுதான் உண்மை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, இது பற்றிய உங்க கருத்து என்ன? இப்போ கருத்து என்ன, எவ்வளோ உதவி செஞ்சார் எல்லாத்துக்கும். இப்போ கடைசியில் இந்த நிலைமை வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஆமா, எதிர்பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அவரை வந்து கைது செய்துட்டாங்க இல்லையா. அவர் வந்து மக்களுக்காக நிறைய விஷயம் செய்தாருன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்காகத்தான் எவ்வளோ செஞ்சார், உதவி செஞ்சார். எல்லாத்துக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளோ உதவி செஞ்சார். நம்மளே ஒரு ரொம்ப காலியாக தான் இருக்கேன் நானும். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இப்போ நிறைய, அதாவது ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்ற ரீதியில வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இது தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க செயற்படுத்துறாங்களா? இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறாரா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறான விஷயம்னு. அவர் ஏற்கனவே ஜனாதிபதி இருந்து நாட்டுக்காக நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் அந்த மாதிரி கைது செய்தது தவறு. ஆமா, மக்களுக்காகவும் அவர் நின்றுக்காரு, யாருமே வராதப்போ. அப்படி இருக்க ஒருத்தரை வந்து இப்ப கைது செய்திருக்காங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியானதுதான். இப்போ இருக்க ஜனாதிபதி வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயத்த நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க செய்துட்டு இருக்காங்களா? என்ன மாதிரி இருக்கு? அதை செஞ்ச மாதிரி சரியா தெரியல. ஆனா இந்த பெரிய பெரிய இடத்துல மட்டும் கைது செய்யறாங்க, அது மட்டும் தான் நடக்குது. வேற எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆமா, ஊழலை மட்டும் நாங்க வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சம்பந்தம் வேற எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்றீங்க. சரி, இப்போ இவர் கைது செய்யப்பட்டார்னோனே வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. இப்போ மனோ கணேசனா இருக்கலாம், நிறைய அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எப்படி சொல்றது தெரியல. இனி அரசியல் ஏதாவது உள்குத்து ஏதாவது இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருக்காரு தானே, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அரசியலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு நேற்று இல்ல, காலாகாலமா ஊழல் இருக்கு. சரியா? அப்ப அந்த ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழல்ல நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. சரியா? அப்ப ஒட்டுமொத்தமா யாரையும் கை செய்யவும் முடியாது. அதே நேரத்தில் இப்ப ஒவ்வொருத்தரா உள்ளுக்கு கொண்டு வராங்க. ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும், எவ்வளவு நாளைக்கு இது அவங்க வந்து கரெக்டா இதை பண்ணுவாங்க அப்படிங்கறதுல
ஒரு தெளிவான விளக்கம் கிடையாது. அப்ப அதனால இது ஆரம்பத்துல இதுல பிரச்சனைக்கு உரிய ஆக்கள், சரியா, இலங்கை அரசியல்ல பிரச்சனைக்கு உரிய ஆக்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்க, எல்லாருமே வெளியில தான் இருக்கிறாங்க, சரியா. இது ரணில் விக்ரமசிங்க தப்பு பண்ணாரா இல்லையான்றது வேற கதை, சரியா. ஆனா அதை விட பெரிய பெரிய இது விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களெல்லாம் வெளியில இருக்கிறாங்க தானே. அப்படின்னா அவங்க எல்லாரையுமே அதுக்குள்ள எடுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்க அதை கண்டிப்பா செய்வோம். அப்படி செய்தாங்கன்னு சொன்னா நல்ல அரசாங்கம் தான். கண்டிப்பா அரசாங்கம்ன்றது எல்லா விஷயத்தையும் யாருக்குமே பயப்படக்கூடாது. எந்த மதமோ எந்த மொழியோ எந்த விதத்திலையும் எந்த விதமான பாகுபாடும் காட்டாமல் அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னா அது உண்மைக்கு அந்த அரசாங்கம் ரொம்ப நல்ல அரசாங்கம் தான், இல்லன்னு இல்ல. தனிப்பட்ட முறையில அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த அரசியல்வாதி எங்களுக்கு உதவி செஞ்சாரு, சரியா, எங்கட பகுதிக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு, எங்கட தனிப்பட்ட முறையில இப்படி ஆக்கள் யோசிக்கிறதாலதான், சரியா. அப்ப என்ன செய்வாங்க அந்த அரசியல்வாதி, ஓகே நான் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா, வாட்டர் டேங்க் பண்ணி கொடுத்தா, அல்லாட்டி ஸ்கூல் கட்டி கொடுத்தா எனக்கு இவங்க நான் என்ன பண்ணாலும் அவங்க அதை பத்தி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அவன் சும்மாவே ரைட் ஓகே இவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஊழல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்க வழிகிடும் போது என்ன நடக்குது, ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் கோடி கணக்குல களவெடுத்த ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சரியா. அப்ப அவ்வளவு பேரையுமே இதுமாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொண்டு வந்தாங்கன்னா நல்ல விஷயம் தான், சரியா. இருந்தாலும் இப்படி எடுத்துக்கோமே, நமக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா. அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இருக்கிறது எல்லாமே வலிச்சு தொடச்சு இல்லாமக்கினதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லாத ஒரு இலங்கையை பொறுப்படுத்தது ரணில் விக்ரமசிங்க தான் பொறுப்படுத்தார், பயப்படாம பொறுப்படுத்தார். சரி, அவருக்கு வெளிநாட்டு சம்பந்தங்கள் இருக்குது, வெளிநாட்டுல சப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் அவர் பயப்படாம அந்த விஷயத்த எடுத்திருக்கார், எடுத்து தன்னால முடிஞ்சதை செய்திருக்கார், சரி. அதுக்கு ஒருத்தர் சொல்றதுதான் அவருக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், அதனால அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லி. இருந்தாலும் அவர் நல்லா செஞ்சிருக்காரு. அப்ப நம்ம அதாவது விரோதியா இருந்தாலும் அவன் நல்லது பண்ணான்னு சொன்னா அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். மனுஷன் முதல் அவன் தமிழனா இருக்கட்டும், சிங்களவனா இருக்கட்டும், அல்ல மலையாளியா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னா அவன் எதிரியாக இருந்தாலும் நம்ம அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த விஷயம். அடுத்தது அவருடைய வயசு, சரியா. அடுத்தது வயசு. எல்லா பக்கத்துக்கும் பார்க்க இனி அவருக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு எதுவும் விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணல, சரி. அப்படியே சரி, அப்படி ஏதாவது அவர் செய்திருந்தா கூட சட்ட ரீதியா அது அவங்க நடவடிக்கை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணா அது வேற, அது மாதிரி போயிடும். அதே நேரத்தில் அதை விட நம்ம கண்ணுக்கு பாக்குற அளவுக்கு தப்பு பண்ணாக்கள் எல்லாம் எவ்வளவு பேர் வெளியில இருக்காங்க தானே, சரியா. அது இன்னொரு விஷயத்தையும் நல்லாவே கிளியராகவே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா இதுல ஊழல் அப்படிங்கிறது தமிழ் சிங்களம் முஸ்லீம் அப்படின்லாம் கிடையாது, எல்லா மட்டத்திலையும் இருக்கு. எல்லா மட்டத்திலையும் இருக்கிறவங்க தான் அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆக்கள் முட்டாள்தனமா ஒவ்வொரு தடவையும் அதே ஆக்களை சப்போர்ட் பண்றது, வேற எதுவுமே கிடையாது. உண்மையான விஷயம் அதுதான். அப்ப ஆக்கள் முதல் மாறி முதல் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் மாறணும். என்னன்னு சொன்னா இலங்கை மாதிரி ஒரு நாடு, சின்ன நாடு இது, சரியா. இங்க மிஞ்சி போனா ஒரு 2.5 கோடி பேர் இருக்கிறான். இங்க எதை நீங்க மத்த மொழியில போட முடிஞ்சா போடுங்க. என்னன்னு கேட்டா இங்க இருக்கிற ஆக்களுக்குள்ள அந்த சிங்களம் தமிழுங்கிற அந்த விஷயம் இன்னும் இருக்கு. அதை அவங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு போறான், சரியா. வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட பிள்ளைகளுக்கும் கொண்டு போக நடக்கும். திருப்பியும் இதே மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை முதல் இல்லாம ஆக்கணும். மற்ற நாடுகள் எல்லாம் அதெல்லாம் இல்லாததாலதான் அவெல்லாம் முன்னுக்கு போயிட்டு இருக்கான், சரியா. நம்ம அதை மட்டும்தான் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அரசியலுக்குள்ள மதம் சார்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எந்த மதமா இருந்தாலும், அது ஹிந்து மதமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமா இருந்தாலும் சரி. முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அரசியலுக்குள்ள மதம் சார்பு இருக்கிறார்கள். மத சார்புன்னு சொல்றது ஒரு மதகுரு அரசியலுக்குள்ள வரக்கூடாது, சரியா. இலங்கையில அதை கூட தாங்கடா, இலங்கை ரொம்ப சீக்கிரமா முன்னு. ஏன்னா ஒரு கோவில் இருக்கிற குருக்கள், ஒரு ஐயர் அரசியலுக்குள்ள வரக்கூடாது. ஒரு பன்சாலையில் இருக்கிற ஆமதூர் அரசியலுக்குள்ள வரக்கூடாது. ஒரு மௌலவி அரசியலுக்குள்ள வரக்கூடாது, சரியா. அவையோட உபதேசம் மட்டும் கேட்கலாம். அவங்கள எப்ப அரசியலுக்குள்ள உள்ளே கொண்டு வராங்களோ அவ்வளவுதான் நாடு. அதுக்கு மேல அந்த நாடு முன்னேற்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்.